Hi friends, welcome back to SL Tech Hunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதொரு முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, யூடியூப்ல உங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நேரத்தில் சொல்லியிருந்தேன், இது ஒரு பிகினர்ஸ் டிப்ஸ். 1000-2000 சப்ஸ்கிரைபர் எடுத்தவங்களுக்கு இல்லை, இது 500-300 அப்படி எடுத்த பிகினர்ஸுக்கு தான் இந்த டிப்ஸ். அது ஏன்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் போடுற வீடியோ, அதாவது பிகினர்ஸ் போடுற வீடியோ உங்களோட டெக்ல லிங்க் ஆகி போகிற நேரம், ஒரு வியூவர்ஸ் உங்களோட வீடியோ பார்க்குற நேரம் அவர் உங்களோட வியூஸ்க்கு உங்களோட சப்ஸ்கிரைபரை பார்ப்பாரு. உங்களோட சப்ஸ்கிரைபர் 300-200 இருந்துன்னு சொன்னால், ஒருவேளை அவர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தர மாட்டாரு, இல்லைன்னு சொன்னால் உங்களோட வியூஸை பார்க்க மாட்டாரு. ஸோ அதனால தான் இது நாங்கள் ஒரு அளவு, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிற அளவுக்கு, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் வரும் அளவுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணி வச்சுக்கப்பட்டு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கிட்ட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால், கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆள்னு கொடுங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்கள் உங்களோட சேனல் உள்ளுக்கு வந்துடுங்க. ஓகே, இது என்னுடைய சேனல் SL Tech Hunter. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட சேனல் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மேனேஜ் வீடியோஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மேனேஜ் வீடியோஸ் கொடுங்க. ஓகே, இப்போ என்ன யூடியூப் ஸ்டூடியோ வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள், கீழே கொண்டு போகிறதுக்கூடிய அந்த ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பட்டன் அப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் உள்ளுக்கு போங்க. செட்டிங் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் இதில் சேனல்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், சேனலுக்கு போங்க. சேனலுக்கு போனதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சொல்லி இருக்குது. அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ளுக்கு போங்க. செட்டிங்ஸ் உள்ளுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் பட்டனுக்கு எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சொல்லி போட்டு கீழே டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபு டு மை சேனல் அப்படின்னு சொன்னால், இது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சொல்லி பீப்புளுக்கு மக்களுக்கு இவன் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் அன்டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டிஸ்பிளே அதாவது சப்ஸ்கிரைபர் யாருக்கும் காட்டாது, ஹைட் ஆயிரும். இப்போ நீங்கள் சேவ் கொடுங்க. ஓகேயா, நீங்கள் இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தா போதும், உங்களோட சப்ஸ்கிரைபர் ஹைட் ஆகிருக்கும். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எப்படி எங்கிட்ட சப்ஸ்கிரைபர் அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்றதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே நீங்கள் உங்களோட டேஷ்போர்ட் வந்தீங்கன்னு சொன்னால், ஓகே, உங்களோட ஸ்டூடியோவில் டேஷ்போர்ட் வந்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் டோட்டல் சப்ஸ்கிரைபர் காட்டும். கரண்ட் சப்ஸ்கிரைபர் இஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் காட்டுருவாங்க. ஓகேயா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணி கொள்றது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. பிகினஸாக இருந்தால் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்னென்ன மம்ஹர். பாய்.